முடிஞ்சிருச்சு ராஜா, இனிலாம் யோசிக்க முடியாது, காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாருல எடப்பாடி. அதனால ஏதாவது எடப்பாடிக்கு லாபம் இருக்கா? அதிமுகவுக்கு லாபம் இருக்கா? அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா? இதோ இன்னைக்கு ஈரோடு, கோபி, சத்தியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளுடைய ராஜாவாக இருந்த செங்கோட்டையனை தூக்கிட்டாரு. செங்கோட்டையனை சுத்தி இருக்கிற பொறுப்பாளர்களையும் அந்த பதவியிலிருந்து நீக்க மாட்டார். நீ என்ன நீக்கிறது அப்படின்னு லாயிட்ஸ் ரோட்ல இருக்கிற எம்ஜிஆர் மாளிகைக்கு அந்தந்த பகுதியிலிருந்து ராஜினாமா கடிதங்கள் வந்த மேனிக்கு இருக்கு. எங்கெங்க இருந்தாலாமோ, மதுரையிலிருந்து, தேனியிலிருந்து, ராமநாதபுரத்திலிருந்து பல இடங்கள்ல இருந்து அதிமுகவுடைய அதிருப்தியாளர்கள் நீங்க செய்யறது தப்புன்ற விதமா, அதை மறைமுகமாக பறைசாற்றுகிற விதமாக நாங்க எங்க பதவி ராஜினாமா பண்ணிக்கிறோம். வட்டச் செயலாளர் வண்டுமுருகன்கள், சதுர செயலாளர் சங்கராந்திகள், அப்படி இப்படின்னு எல்லாருமே இது மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எடப்பாடி இதை வைத்து என்ன கீழ்ச்சார், என்ன சாதிச்சார், என்ன சாதிக்க போகிறார், இதெல்லாம் நான் கேட்க